பொதுவாக கடன் அப்படின்னாவே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கடன் தான் சார். நம்ம புராண காலங்கள்லேயே ஒரு பயம், ஒரு கலக்கம் இதுக்கெல்லாம் காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராவணனை சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. வேறு எதுக்குமே மனக்கலக்கம்ங்கிறது வராது, அந்த கடனுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய மனக்கலக்கம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் இந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் நிறைய தவறான முடிவுகளுக்கு போகிறது, ஊரை விட்டு போகிறது, ஐபி கொடுக்கறது, இப்படி நிறைய நிகழ்வுகளை நம்மளால பாரம்பரியமா சொல்றீங்க. நான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல சொல்றேன். கண்டிப்பா, ஏன்னா எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா நீ கடன் தொல்லையில மாட்டிட்டு நிக்குது. அப்புறம் நம்மளாம் மாட்ட மாட்டோமா என்ன? கண்டிப்பா. அப்போ நாடுகளே கடன் அப்படிங்கிற நிகழ்வுகள் தான் இருக்குது. பல நாடுகள் கடன்ல தான் இயங்குது. இப்போ கடன் ஒன்றும் ரொம்ப தப்பான விஷயமும் எடுத்துக்க வேண்டாம், அதை பற்றி பயப்பட வேண்டாம். அப்போ கடன்றதை அப்படியே பார்க்காம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கடன் எதுக்கு வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த கடன் நல்லதா கெட்டதான்றது. கடன் நல்லதா கெட்டதா இல்லை, ஒரு கத்தி நல்லதா கெட்டதான்னு இல்லை, அதை எதுக்காக பயன்படுத்த போறோம், யார் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத வச்சு தானே இருக்கு. இப்ப அந்த கடன் பிரயோஜனமா நான் செலவழிக்க போறேன்னா, இப்ப கடன் இல்லாம நம்ம சொத்து சேராது. இது ரெண்டுக்கும் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, கடன் வாங்கி முதலீடு செய்யலாம், கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடாது. இது மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.